இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் விவசாயிகள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அரிட்டாப்பட்டி கிராமத்தில் ஒன்றிய அரசு கொண்டு வந்த டங்ஸ்டன் எனும் கனிம சுரங்கம் அமைப்பதற்கு எதிராக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதையடுத்து வல்லாலப்பட்டி வெள்ளி மலையாண்டி கோவில் முன்பு திரண்ட விவசாயிகள் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிரான தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதற்கு மதுரை அரிட்டாப்பட்டி கிராம மக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். டங்ஸ்டன் திட்டத்திற்கு எதிராக தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. எல்லா கட்சிகள் அனைத்து கட்சிகள் சார்பாக இதற்காக நாங்கள் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்ற உடன் இருந்த அத்தனை அரசியல் கட்சிகளுக்கும் எதிர்க்கட்சி தலைவர்களுக்கும் எல்லாருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது உண்மையிலேயே இந்த தீர்மானம் நிறைவேற்றுவது என்பது நாங்கள் மக்களோட நிற்கிறோம், இந்த தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு கட்சிகளும் நாங்கள் மக்களோட நிற்கிறோம் என்கிற ஒரு உத்தரவாதத்தை இந்த தீர்மானத்தின் வழியாக ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இது போதுமானதாக கேட்டால் இது ஒரு வரவேற்கத்தக்கது, வரவேற்கிறோம். ஆனால் இது போதாது. ஏன்னா கடந்த அக்டோபர் மாதம் ஒன்றிய அரசு வெளியிட்ட ஒரு அறிக்கையில் என்ன சொல்லுதுன்னா, இந்த முக்கியமான கிரிட்டிக்கல் மினரல்ஸ் எடுக்கக்கூடிய இந்த திட்டத்தில் மாநில அரசுக்கு உரிமை இல்லை என்று இந்த அறிக்கை சொல்லுது. அதனால இது இந்த தீர்மானம் ஏன்னா சமீபத்தில் காவேரியை பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிக்கப்பட்ட அந்த அறிவிப்பை கூட தமிழ்நாடு அரசு அறிவித்தது எங்களுக்கு வரல. அது செல்லாது என்கிற அடிப்படையில் தான் அந்த மத்திய அரசு ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்குது. அதே மாதிரி தான் இந்த தீர்மானத்தை எந்த அளவுக்கு அது மதிக்கும் அல்லது செல்லும் என்கிற அது தெரியல. அதனால அமைச்சரவை கூடி இதை உடனடியாக ஒரு பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிக்கணும், கொள்கை முடிவெடுத்து இதை அறிவிக்கணும் நாங்கள் சொல்றோம், கேட்டுக்கிறோம். மேற்கொண்டு ஒன்றிய அரசுக்கு எங்களுடைய கோரிக்கை, இந்த அறிவிப்பை உடனடியாக ரத்து செய்யணும். இந்த பகுதியில் மேற்கொண்டு கனிம வளங்கள் தொடர்பாக எந்த ஆய்வுகளையும் மேற்கொள்ளக்கூடாது என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இதன் விளைவாக மக்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய மாநில அரசு இந்த மக்களினுடைய நல்வாழ்வை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இருக்குது. அந்த அடிப்படையில் இந்த போராட்டத்திற்கு மதிப்பளிக்கிற வகையில் தமிழ்நாட்டினுடைய கட்சிகளாக இருக்கக்கூடிய மாநில கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுக, அதிமுக உள்ளிட்ட இரண்டு கட்சிகளும், முதன்மையான இரண்டு கட்சிகளும் இந்த மக்கள் போராட்டத்துக்கு ஆதரவாக இருப்பதை வரவேற்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் ஒன்றிய அரசு இந்த திட்டத்தை எப்படியாவது நடைமுறைப்படுத்தியே தீர்வோம், எந்த எதிர்ப்பு வந்தாலும் நாங்கள் நடைமுறைப்படுத்தியே தீர்வோம். இந்த கனிம வளம் தொடர்பான உரிமை என்பது ஒன்றிய அரசு சார்ந்தது என்ற கொக்கரிப்புடன் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறது. உண்மையிலேயே இவர்கள் எதிர்ப்பதாக இருந்தால் ஒன்றிய அரசினுடைய அந்த கனிம வள சட்ட திருத்தத்தை உடனடியாக திரும்ப பெறுவதோடு மாநிலங்களுக்கு அவருடைய நிலப்பகுதியிலே அவருடைய மாநில எல்லைக்குள் இருக்கக்கூடிய கனிமங்கள் மாநில மக்களுடைய நலன்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய சட்டமன்றத்திற்கு கட்டுப்பட்டது என்ற அடிப்படையிலே அந்த வளங்கள் தொடர்பான அதிகாரத்தை மாநில அரசுக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்க வேண்டும். அதே போல் ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய 2023 கனிமவள சட்ட திருத்தங்களை, சுரங்கம் மற்றும் கனிமவள சட்ட திருத்தங்களை உடனடியாக திரும்ப பெற்று அதனை மாநிலங்களுடைய அதிகாரத்திற்கு விட வேண்டும் என்ற கோரிக்கையும் வலியுறுத்த வேண்டும் என்பதை முதன்மையாக வலியுறுத்துகிறோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.